தமிழ் எக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க MVR. இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம கூட ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் என்னன்னா, இப்போ எல்லாருமே சாதாரணமாக சொல்றாங்க, கனவு இப்படி வந்துச்சு, கனவுல இப்படி வந்தா இப்படி நடக்கும், எப்பா கனவு பகல்ல கண்டுட்டியா பழிச்சிரும் எல்லாம் பயமுறுத்துறாங்க. உண்மையிலேயே கனவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? கனவு பழிக்குமா? கனவுகளில் 3 வகை இருக்குது. ஒரு வகையான கனவு வந்து அன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசுனது, பார்த்தது, பழகினதுங்கிற விஷயத்த ஒரு ரிஃப்ளெக்ஷனாக ஒரு கனவு. ரெண்டாவது டைப் கனவு வந்து நம்ம அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் செரிமானமாகாத உணவை போல் மனசுக்குள்ளேருந்து அசை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஓய்வாக இருக்கும்போது மனம் அதை அசை போட்டு பார்த்து ஒரு படம் மாதிரி உருவாக்கும். மூன்றாவது வகையான கனவுகள் பேர் வழிகாட்டும் கனவுகள். நம்ம குலதெய்வமோ, குருமார்களோ, தெய்வங்களோ நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையோ தீமைகளையோ பற்றி நமக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி, ஒரு குறிப்பு மாதிரி சில கனவுகள் கொடுப்பாங்க. அந்த வழிகாட்டும் கனவுகளை வந்து கருத்தில் எடுத்துக்கலாம், அதை வந்து தவிர்க்கக்கூடாது. இந்த 3 கனவு எல்லாருக்கும் வருமா? இந்த 3 கனவு எல்லாருக்குமே வரும். உறங்கும் பொழுது கூட ஒரு மனுஷன் வந்து 45 நிமிஷத்துக்கு ஆழ்ந்த உறக்கம் இருக்கும், ரெம்னு சொல்லுவாங்க, ரேபிட் டைம் மூமெண்ட். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து அதிக அசைவுகள் எல்லாம் இருக்கும். அடுத்து 45 நிமிஷத்துக்கு அதிகமான அசைவுகள் இருக்கும். அப்போ உறக்கத்திலும் கூட மனிதர்கள் ஆழ்ந்து தூங்கி கொண்டு மாற்றமில்லை, மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனம் மிக ஸ்ட்ராங்காக பேசிச்சுன்னா அதுவும் கனவு. இதுனா அப்போ அந்த வழிகாட்டும் கனவுகள் ரொம்ப ரேராக வரும். அந்த கனவுகள் வரக்கூடிய நேரம் வந்து அதிகாலையில் ஒரு 3:50 மணிக்கு மேலே ஒரு 6 மணிக்குள்ளார அந்த கனவுகள் வரும். அந்த கனவு வந்துச்சுன்னா என்னென்னு கேட்டால், தெய்வங்களும் குருமார்களும் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறதாக அந்த வழிகாட்டும் கனவு வந்தால் அந்த கனவை நமக்கு எந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் கூட மறதி இல்லாமல் அப்படியே அந்த கனவை நம்ம எந்திரிச்சு பார்த்து சொல்ல முடியும். இதான் அதுக்கு அறிகுறி. ஓகே. மற்ற வகையாக நம்ம ஏதாச்சும் ஒரு கனவு கண்டிருக்கோம், நமக்கோ நம்ம சேர்ந்தவர்களுக்கோ ஒரு துக்கோசமாக நடப்பதை போல ஒரு கனவு கண்டுறோம், எல்லாருமே அதை ஈஸியாக கடந்து போகாமல் நாள் முழுக்க அந்த சிந்தனையை மனசு ஆக்கிரமித்து வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தால், அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க எப்போ நமக்கு விரும்பத்தகாத கனவுகள் ஏற்படுதோ அந்த கனவு வரும்பொழுது இடதுபுறமாக லேசாக திரும்பி, ஒரு சின்ன தூசி வாயில் பட்டா எப்படி லேசாக துப்புவோமோ அதே மாதிரி இடதுபுறமாக திரும்பி மென்மையாக 3 முறை துப்பினால் அந்த கனவு எவ்வளோ பெரிய கனவாகட்டும் பழிக்கவே பழிக்காது. அந்த கனவின் மோசமான பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் இருப்பதற்கு இது பார்க்க சிம்பிளாக தெரியும், எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ கனவு வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, எப்போ அசம்பாவிதமாக கண்டுட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க எப்படி படுத்துருக்காங்களோ அப்படியே இடது பக்கம் திரும்பி படுக்கணும் இல்லையா? இடது பக்கம் திரும்பி படுத்து 3 முறை அந்த மாதிரி திருஷ்டி சுத்திட்டு துப்ப சொல்லுவாங்களா, துப்பு அந்த மாதிரி ஒரு 3 முறை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்மீக பரிகாரம். ஸோ கனவு இந்த மாதிரி மோசமான கனவு வந்தால் பழிக்காது. ஸோ சில நல்ல கனவு வந்திருக்கும், 1 கோடி ரூபா லாட்டரி டிக்கெட்டில் விடுற மாதிரி, அது பழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான், கனவு உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உறங்காமல் உங்களை உழைக்க செய்வதே கனவுன்னு இருப்பார். அப்போ நல்ல விதமான கனவுகள் இருந்துச்சுன்னா எந்த சாமியை கும்பிட்டாலும் அது ஆகட்டும், எந்த தெய்வங்களை கும்பிடட்டும், குருமார்களை கும்பிடட்டும், யாருமே ஷேர் பாக்கெட்டை 1 ரூபாய் கூட வைக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் 1 ரூபாய் கூட போட முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தர் நல்லா பணக்காரன மாதிரி கனவு வந்துச்சுன்னா நமக்கு தகுதியும் திறமையும் என்ன, இந்த திறமைச்சு அப்படின்லாம் யோசிக்கலாம். அல்லது முன்னேறவங்க என்ன ரோட்டில் பண்ணாங்களோ அந்த ரோட்டில் முன்னேறலாம், அல்லது நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்டோ அதில் முன்னேறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சம்பாதிப்பதற்கு 2 ரூட் இருக்குது பணக்காரன் வரதுக்கு. ஒன்று வந்து பொருள் ஏதாச்சும் வாங்கி விற்கிற மாதிரி ஒரு கடை வச்சு பொருள் விற்கலாம். 2வது சர்வீஸ். இப்போ நம்மளுடைய திறமை வந்து பொருள் வாங்கி விற்கிற மாதிரி விஷயத்து திறமை இருக்கா, இல்லை சர்வீஸ் லெவலில் திறமை இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதோட முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸுக்கோ எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே கொண்டு போய் வைக்கணும். இப்போ உதாரணமாக அக்கரகாரத்தை போய் மீன் வாங்கக்கூடாது, மீன் மார்க்கெட்டை போய் பூ வாங்கக்கூடாது போல் ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு உண்டு. அதனால நேரத்தில் அது இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இருக்கும். இங்கே வேல்யூ இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கான மதிப்பு மரியாதை இருக்கும்போது கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கேட்டால், நமக்கு ஒரு திறமையும் ஒரு தகுதியும் இருந்தாலும் கூட அது போற்றப்படும் இடத்துல இருந்தால் மட்டும்தான் அது பெயரையும் புகழையும் வருமானத்தையும் கொடுத்து பெரிய உயரங்கள் கொண்டு போகும். உண்மை, அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஏதாவது மந்திரம் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு மந்திரம் கிடையாது. அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை தான், தூக்கத்தில் காண்பது கனவல்ல, விழித்திருக்கும் போது நீங்கள் எண்ணும் உறுதியான எண்ணமே கனவு, அதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் அந்த கனவு பழிக்கும் அப்படிங்கிற சீக்கிரத்தையும் சொல்லிட்டாங்க. நன்றி. வணக்கம்.